ஹலோ குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். மாயா முத்துக்குருமனோட காலை வணக்கங்கள். அவங்க ரொட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா பொண்ணு ஒரு ரொட்டி சாப்பிட்டுட்டு என்னமோ அப்படியே உட்காந்துருக்கா சில மாதிரி. வாடி பொண்ணு, இந்த ரொட்டி வாங்கிட்டு போடி தங்கம். பொண்ணு ரொட்டி வாங்கிட்டு போ. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, தூத்தல் விழுந்துக்கிட்டே இருக்குது நைட்லேருந்து. இப்போயும் தான் தூத்தல் விழுந்துட்டு நின்றுருக்கு. வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் தூத்தலும் லைட்டாக விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்யுதா? எங்கள் ஊர் திண்டுக்கல். உங்கள் ஊர் என்ன ஊருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டி குஞ்சானோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் போடுற வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் என்னோடய நாய்க்குட்டிகளை ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு காலையில் வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மீதி வேலை சாப்பாடு வேலைலாம் அப்புறம் போய் பார்த்துக்குவோம். காலங்காலத்தில் யாரும் சாப்பிட போகிறதில்ல. ஒரு 8:30 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே சாப்பிடுவோம். அப்போ போய் சாப்பாடு செஞ்சுக்குவோம். இதையா காதில் முத்துக்குருமை மருந்து ஊற்றவே விட மாட்டேன். காதை அடிக்கிட்டே திடுறாண்டு நேற்றா மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். மாயாவுக்கு நேற்று ஊற்றி விட்டேன். அவள் ஏற்கனவே காதெல்லாம் ஆட்டலை, ப்ளஸ் அவளுக்கு கொஞ்சம் காதில் ஊற்றி விட்டேன். அப்போ நல்லா இருக்கா. அப்புறம் டிவாமிங் டேப்லெட் வேறு போட்டிருக்கு. நைட்டில் போட சொன்னாங்க. நைட்டில் சாப்பாடோட முட்டை ஆம்லேட் போட்டு அதுக்குள்ளே அதை பவுடர் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். இவனை ஏமாற்றவே முடியாது. மாத்திரை கொடுக்குறதில்ல, மருந்து கொடுக்குறதில்ல, ரொம்ப மோசம். இந்தையா ஆமாயி, பெரிய ரொட்டிடி ஜோடி, பெரிய ரொட்டி, குண்டு ரொட்டி. வா வா மாயி, தங்க மாயி எங்கே இருக்கா? செல்ல குட்டி மாயி. இந்தையா இந்த குண்டு ரொட்டி நீ சாப்பிட்டியா? சூரியன் வருது, எட்டி பார்த்துருச்சு. ஆனாலும் தூத்தல் நல்லா. ஆனால் எங்கள் வேப்ப மரத்துக்கடியில் ஃபாஸ்ட்டாக மழை பெஞ்சால் தான் இங்கே நனையும். லைட்டாக தூத்தல் விழுந்தால் இந்த பாருங்க இங்கெல்லாம் நனைஞ்சிருக்கு. வேப்ப மரத்து பக்கமும் நனையவே இல்லை. வேப்ப மரம் இருக்கிறது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப குப்பை தான் விழுகும். ஆனால் கூட்ட தான் செய்யணும். அதுக்கு மேலே காற்றடிச்சப்பறம் இந்த கார் செட்டுக்கு மேலே குப்பையெல்லாம் பறந்து ஒரு 10-20 வாலி அள்ளியிருப்போம். அவ்வளோ குப்பை கிடந்துச்சு. ஆனால் குறைஞ்சிருச்சு இப்போ. நேற்றுலாம் காற்று அதிகம் அடிக்கவே இல்லை. நேற்று காலையிலேருந்து காற்று அதிகம் இல்லை. குப்பையை எப்போ ஓரளவுக்கு உதிர்ற குப்பை முதல் தான். காற்றடிச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குப்பை விழுகும். மாயந்தையா இப்போ மாயா ரொட்டியை வச்சுருந்து இப்போ தான் தின்னுட்டு இருக்காளா? ரொட்டி வாங்கிட்டு போய் என் குஞ்சா இதை இப்போ தின்னுட்டு இருக்கானா? தருணே, தருண், இந்த அது கண்ணாடியை திறந்து காது குத்துற மருந்து வச்சிருக்க, எடுத்து கொடு. நைஸாக ஏமாற்றி ஊற்றிடலாம் காதுக்கு. முத்துக்குருமி ஊற்ற விட மாட்டான். இந்த கண்ணாடிக்குள்ளே காதுக்கு ஊற்றுற மருந்து புதுசு வாங்கினேன். சாய்பாபா இருக்க ஏரியாவில் பாரு. ஒரு புதுசாக ஒரு டப்பா வச்சுருப்பேன், வெள்ளை டப்பா. காதுக்கு ஊற்றுற மருந்து அதை எடுத்து கொடு. முத்துக்குருமனை ஏமாற்றி எப்பவுமே காதுக்கு ஊற்றணும். என்னப்பா சின்னதுடா காது கூத்துறது. மாய பொண்ணு மருந்து வாங்கிட்டு போயிட்டாரா? அவளுக்கு காலையில் காதில் மருந்து ஊற்றி விட்டு அவார்டில் இருந்தா. இந்தையா போ. இந்தா மருந்து ஊற்றலை. உனக்கு மருந்து ஊற்றலை. நான் குட் கேர்ள். நீ அழகாக ஊற்றிட்டு போச்சு என் தங்கம். இவன் ஊற்றவே விட மாட்டான். அடங்காப்பட அடிப்பேன். வாயா முத்து, மருந்து ஊற்றவே முடியலங்க. அது எப்படி ஊற்றுறதுன்னு தெரியல. நான் சின்னதுலேருந்து ஊற்றி தான் பழக்கம். இந்த பாருங்க, அவளுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது காதில் ஊற்றுறதுக்கு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊற்றவே முடியல, ஏமாற்றவே முடியல. அப்புன்றேன் நீ புதுசா? ஏய் இங்கே வா.
அப்போ அப்போ ஒரு சவுண்டு கொடுத்தா போதும், உடனே எள்ளுன்னா என்னையா நிற்பாங்க 2 பேரும். சரி வாங்க வாங்க வாயா மாய பொண்ணு, எங்கள் மாய பொண்ணு வந்துட்டாங்க. ஐயா முத்துக்குறும்பு வந்துட்டாங்க மற்றும் நம் உறவினரெல்லாம் வந்துட்டாங்க. வாமா மின்னல் அப்படின்ட்டா எங்கள் பப்பு அப்படி துள்ளிக்கிட்டு ஓடியாரணும். பப்பை விட்டால் பிச்சு எரிஞ்சு விடுவாங்க. மாய பொண்ணு வந்துட்டாங்க, மாய பொண்ணு வந்துட்டாங்க. அறிவுக்காரி மாயா. அப்படியே யோசித்து பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளையோட பொறுப்பு, பொம்பளை பிள்ளை பொறுப்பு இருக்குது நிறையா. இவன் யோசிக்கவே மாட்டான் எதுவுமே. முத்தே மாய பொண்ணு குறும்பு. ஏய் எதுக்கு நீ சண்டை போடுறீங்க 2 பேரும்? இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்க? எதுக்குடா? எதுக்கு மாயா? அங்கேருந்து வந்தோடனே முத்துக்குருமை பாவம்ல. நீ ரொட்டி வாங்கிட்டு போ சாமி. இருப்போம் விட்டு. நீ என்ன காஞ்சனா மாதிரியே உருன்ற இருந்தா விட்டு. நோ 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 மாயா, நோ நோ, அம்மா அடிப்பேன். நோ நோ. பத்தியா பத்தியா பார்த்தியா முத்துக்குரும்பே, அவட்ட உங்களுக்காத, அவள் பெரிய பொம்பளை. நீ வளல பையன். இந்தா வா வாயா மாயி வா. தங்க மாயி, தங்க மாயி, செல்ல மாயி. வாயா, அம்மா மதிக்காமல் போகிற மாய பொண்ணு. அம்மா வேணாம் உனக்கு. அம்மா மாடி ரொட்டி வாங்கிக்கடி தங்க மயில், ரொட்டி வாங்கிக்கடி. டேய் அடியே பாப்பா, பாப்பா தண்ணி குடிக்கிறானுங்க என் செல்லம் மயிலுக. ரொட்டி சாப்பிட்டாங்க நிறையா. ஒரு பாக்கெட் நிறையா வச்சுருந்தேன், அரை பாக்கெட்டுக்கு மேலே சாப்பிட்டாங்க. சோறு வேறு நைட்டு குக்கரில் வச்சு மத்தியானம் வச்சு சாப்பாடு. நேற்று கெஸ்ட்டு நிறையா இருந்தனால சாப்பாடு இல்லாமல் போச்சு. அப்புறம் திருப்பி குக்கரில் சாப்பாடு வச்சு இவங்களுக்கு ராத்திரிக்கு அந்த சிக்கன் தண்ணீரோடு கொஞ்சம் சிக்கனோடு இருந்துச்சு, ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சேன். இந்த பையன்லாம் மதிக்கிறதே இல்லை. அந்த மடிக்குள்ளேயே போட்டு வளர்த்தேன் அவனையெல்லாம். அம்மாவை மதிக்கிறதே இல்லை. மாய்ப்பொண்ணு மாய்ப்பொண்ணு தங்கம் வைரம் மாயி மாயி. காதை உதறிக்கிட்டே திரில்லடா. ஒரு மருந்து ஊற்ற விட்றியாடா. கிட்ட அப்படி கையை வச்சா தொடவிட மாட்டான். காதை தொட விட மாட்டான். நல்லா தான் இருப்பேன். வர வர பெருசாக ஏய் பேப்பரை தின்னக்கூடாது. ரொட்டி போட்டிருக்கும் போதே பேப்பரை தின்னிங்கன்னா கழுதையா நீங்களாம்? நாய்க்குட்டி இல்லையா? இந்த பல்லப்பா 2 பேர் பல்லு அழகாக இருக்குது. கோல்கேட்டும் பெப்சோடும் போட்டு விளக்குன மாதிரி இருக்குது. வேணாமாயா? நொன்னோ மாயா, நொன்னோ மாயா. நீ நல்ல மாயா தானே, தங்கம் தானே, வைரம் தானே, மாயா பொண்ணு தானே. அம்மா பாப்பா அம்மா மாயா குட்டுமா, அது தங்க மாயிமா, செல்ல மாயிமா. ரொட்டி வாங்கிக்கங்கடி. வா வா மாயா, வா வா தங்கம், வா ரொட்டி வாங்கிக்க மாயா. அவன் பேப்பர் தின்றான், அவன் கழுத, நீ தங்கம். மாய பொண்ணு. இதையா இதையா இந்த வேற இதை எடுத்துக்கோ. இங்கே வா, இதை எடுத்துக்கோ. பாப்பா பொண்ணு மாயா அழகு மாய. போடா ஏன் முத்துக்குறும்பு, பேப்பர் தின்றியாடா? குச்சி எடு, இன்னைக்கு குச்சி எடு. இந்தா எப்படி சத்தம் கேட்குது பாரு. அதான் அவன் பாரு, அவன் பாரு இப்படி அவன் விரட்டுறி. பேப்பர் தின்றான் பாரு. சொல்லிடு. இந்தா பேப்பர். நீ அம்மாவை கடிப்பியா? நீ பயங்கரமான ஆளாக இருக்கடா. அப்புறானியா மூஞ்சி வச்சுக்கிட்டு மருந்து ஊற்ற போனால் அப்புன்னு வரையானே. நான் நேற்றே கூண்டுக்குள்ளே போயிட்டு எப்பயுமே என் குழந்த ஒன்றும் செய்யாது, நீ எதுவுமே பண்ணாது. நான் தானே இத்தனையோன்னு 20 நாள் குட்டியிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன், 15 நாள் குட்டியிலேருந்து. நேற்று பார்த்தா மருந்து ஊற்ற போகிறாங்கன்னு ஒப்புண்டுது. எனக்கே பயந்துட்டேன், என்னை மிரட்டி விடுது. மாய் பொண்ணு சரி வாங்க, எல்லாத்தையும் கொண்டு அடைக்கிறே. ரொட்டி தின்னு, பேப்பர் தின்னாத, அம்மா அடிச்சு பிடுவேன். ரொட்டி தின்னு. வாடி நீ வாடி தங்கம்மாயி, வா ஓடியா சாமி வா. அழகு ராஜமாணிக்கம் மாயப்பொண்ணு ரோஜா பூவு. என்ன ஆச்சு பாபாவுக்கு? அறிவுக்காரிக்கு என்னாச்சு? வா அறிவுக்காரிக்கு என்னாச்சு?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை பூரா மழை வேறு ஈரமாக இருக்குது வெளியில், அங்கிட்ட அங்கிட்ட ஓடி போய் விளாட மாட்டானுங்க, போயிட்டு ஓடியான்ட்டானுங்க. அதனால் கூண்டை சுத்தம் பண்ணி அடைச்சி விட்றலாம். ஆனால் பாத்ரூம்லாம் போயிருப்பாங்க. ரொட்டி சாப்பிட்டு ஒரு ரவுண்டு போவாங்க, பாத்ரூம் போயிட்டாங்கன்னா மத்தியானம் 3-4 மணி வரைக்கும் அவன் வாட்டில் படுத்துக்குவானுங்க. மாயப்பொண்ணுக்கு முத்துக்குடும்பம் வந்து ரொட்டி தின்னுது. ஒவ்வொரு நாளைக்கு வெறித்தனமாக ரொட்டி திம்மா. அப்படி இல்லாட்டா ஒரு நாளைக்கு சுத்தமாக ரொட்டி தினமாக போய் படுத்துக்கணும் சவங்களா. வாயா, நல்ல பிள்ளை, நல்ல பையன், தங்க பையன். இந்த காதை மட்டும் தொடக்கூடாதுருவேன், மருந்து ஊற்ற போகிறான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். உனக்கு அம்மா வேணாம்ல, ரொட்டி சாப்பிட்டு கம்முன்னு கூண்டுக்குள்ளே போய் படு. உனக்கு மருந்தே ஊற்றலை, இதுக்கு வேறு வழி என்ன இருக்குன்னு பார்த்துக்கறலாம். காதுக்கு ஊற்ற முடியல. காதை தொட்டாலே அவன் மருந்தாக ஊற்ற போகிறாங்கன்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைகளுப்பா எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க அந்த இருட்டுக்குள்ளே. அந்த பக்கம் திண்ணைக்கு அங்கிட்டு தலைமை தான் தெரியுதுங்களா, பார்த்துக்கிறேன். வாமா இப்போ ஒன்று கூண்டுக்குள்ளே அடைக்க போகிறான்னு சொல்லிட்டு வாங்க. இன்னும் போல் மழை வேறு ஒரு மாதிரி இன்னும் கம்மிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு அவரைக்காய் சோத்துக்கு போகலாம். பாய் பாய் முத்து, பாய் பாய், பாய் பாய். உங்களுக்கு நல்லா துணியெல்லாம் கெட்டியாக கட்டி பந்து மாதிரி தூக்கி போட்டோம்னா சூப்பராக விளாடுவேன் முத்துக்குமே. அதை ஒரு ஈவினிங் டைம் மாதிரி எடுக்கணும் அந்த வீடியோவை. காலையில் வந்து போட்டால் 2 பேர் இருக்காங்க. மாயா வந்து சண்டைக்கு போவாள், அதை எடுத்துகிட்டு அவள் ஓடுவா, 2க்கும் சண்டை வந்துடும். இவன் நம்ம மாத்திரம் வச்சு வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் தூக்கி போட்டாலோ அல்லது ஒரு கிளாத்தை நல்லா கிச்சனு கட்டி தூக்கி போட்டாலோ, ஒரு டாமி பொம்மை, அவன் பொம்மை இருக்குது, பிச்சு விட்டா மாயா போராமல் பிடிச்சி போய் ஒரு நாள் நூலாக குடலாக பிச்சு விட்டா. அதை அள்ளி ஒரு கவரில் வச்சுருக்கேன். வேறு டாமி அதனால தான் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு. அப்படி டாமியை தூக்கி போட்டாலும் அழகாக விளாடுவான் முத்துக்குடுமே. அந்த வீடியோலாம் முந்தி எடுத்த வீடியோ இருந்துச்சு, ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு முதல்ல எடுத்தது. அது ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வேறு சேனலில் இதில் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் அந்த பழைய வீடியோலாம். இந்த சேனல் இப்போ தானே ஆரம்பித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you, thank you.